ஐயநாதன் சார் வணக்கம். ஐயநாதன் சார், திரு செங்கோட்டையனுடைய டெல்லி பயணம் அப்படிங்கிறது அது ரொம்ப யதார்த்தமானது கிடையாது. பின்னால் இருந்து யாரோ சிலர் இயக்குகிறார்கள், அல்லது யாரோ இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சிலர் திரு செங்கோட்டையனுக்கு மறைமுகமாக தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா சார்? நம்ம ஏன்னா அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சார், அதிமுக ஆட்சி புரிந்த காலகட்டத்தில் டெல்லியோடு மிக நெருக்கமாக உறவு பாராட்டியது அன்னைக்கு இருந்த அமைச்சரவையில் ரெண்டு மினிஸ்டர்ஸ் தான் சார். ஒருத்தர் வேலுமணி, இன்னொருத்தர் தங்கமணி சார். இவங்க ரெண்டு பேரை தவிர வேறு யாருமே டெல்லிக்கு பெரும்பாலும் பயணித்ததே கிடையாது. அதுவும் குறிப்பாக அப்போ கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு செங்கோட்டையன் எல்லாம் ரொம்ப தமிழ்நாட்டையெல்லாம் தாண்டது கூட கிடையாது. அவர் டெல்லிக்கெல்லாம் அதிகம் போனதே கிடையாது. அதனால நான் கேட்கிறேன், இதுக்கு பின்னால யாரோ சில முகங்கள் இல்லாமல் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரலாமா? இல்ல 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 செங்கோட்டையனுடைய நகர்வு அப்படின்றது பாஜக அதிமுகவிற்குள் மேற்கொள்ளக்கூடிய நகர்வுகளே. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதெல்லாம் நம்ம பத்திரிகையாளர் தான் இருக்க முடியாது. நம்மளும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒண்ணு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ரெண்டு சங்கங்கள் இருக்குது. அஇஅதிமுக இல்லாமல் பாஜக இங்கே ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் கூட, ஒரு சட்டமன்ற தேர்தலில் கூட ஜெயிக்க முடியாது. கரெக்ட். அஇஅதிமுகவிற்கு பாஜகவை வைத்து ஆட்சியை பிடிக்க முடியாது. சோ ரெண்டு முடியாது. எப்படி கூட்டணி ஆகும்? இதுதான் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய, எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய நெருக்கடி, அதிமுக இருக்கக்கூடிய நெருக்கடின்ற நான். புரியுது. நம்ம அவங்க சொல்றது இன்டர்பிரிட்டேஷன்லாம் வேண்டாம். இப்ப சகோதரர் கோலப்பன் சொல்றாரு, அதாவது பாஜகவுடைய பூத் கமிட்டி மெம்பர்ஸுக்கும் அதிமுக பூத் கமிட்டி எவ்வளவு இடங்கள்ல பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க பாஜகவுக்கு? ஏங்க நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் நம்ப முடியாதவை ஐயா, நம்ப முடியாதவை. ரெண்டாவது இவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, நான் அங்க போனேன், தமிழ்நாட்டினுடைய அந்த கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சேன். சரி, கோரிக்கைகளை முன் வச்சுங்க, எடப்பாடி இவரு அமித்ஷா கிட்ட முன் வச்சுங்க. அவர் திரும்ப என்ன சொன்னாரு? ஒண்ணும் சொல்லல. நீங்க சொன்னது அவ்வளவும் பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்யாதது, இன்னும் சொல்ல போனா துரோகம். அப்ப எப்படி நீங்க அவங்களோட கூட்டணி போட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க? இது நெருக்கடியா இல்லையா அதிமுகவுக்கு? புரியுது. இப்ப இதை எப்படி நீங்க சால்வ் பண்ண முடியும் பாஜகவால? தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டோம், ஆனா தமிழ்நாட்டில் நாங்க வெற்றி பெறணும். அதுக்கு அதிமுக ஃபுல்லா இவங்களுக்கு, அதாவது என்டிஏ கூட்டணின்றது அப்படி அப்படியே அமித்ஷா சொல்றாரு. பிஜேபி, ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா அம்மையார் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. இதெல்லாம் சேர்த்துதான் அவர் சொல்றது என்டிஏன்றது. சோ என்டிஏ வர்சஸ் அதிமுக, அதான் நெகோசியேஷன். இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குறாரு? எப்படி அதிமுக ஒத்துக்க முடியும்? புரியுது சார். அப்ப இவங்க கணிசமான இடம் கேட்கும் போது அதிமுக தொண்டை கேட்பான், என்ன அடிப்படைன்னு கேட்பான். எங்க பாஜக வாங்கின ஓட்டுல, ராமநாதபுரத்துல போட்டியிட்ட ஓபிஎஸ் வாங்கின ஓட்டு, தேனியில தினகரன் வாங்கின ஓட்டு, அப்புறம் இந்தாண்ட பாத்தீங்கன்னா வேலூர்ல சண்முகம் வாங்கின ஓட்டு, அரியலூர்ல ஐயா அந்த ஜனதா கட்சி அவங்க வாங்கின ஓட்டு, இதெல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா 11% அத முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த இரண்டாவது பெரிய கட்சி இன்றளவும் அஇஅதிமுக தான். ஆனா பலவீனப்பட்டிருக்குதுன்றது உண்மை. அது பலப்படுத்துறதுக்கு வேற எந்த கட்சியோட கூட்டணி போட்டாலும் அது கெயின், பாஜகவோட போட்டா அது லாஸ். இது தெரியாம அதிமுக தொண்டை இங்க தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணிக்கிட்டு இல்ல. நம்ம இத முதல்ல புரிஞ்சுக்கணும். இத நல்லா புரிஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையனை வச்சு இறக்கிறதுக்கு பாஜக காய் நகர்த்தது. இவ்வளவுதான். இதுல எப்படி எதிர்கொள்ள போய் அதிமுக ஒரு கட்சியா எமர்ஜ் ஆக போகுதுன்றதான் கேள்வி.